என்ன பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே அவளை குழி தோண்டி புதைச்சிருவீங்க. என்னாச்சு மாப்ள? உங்க பொண்ணு சவரையை குச்சி ஓட போயிருக்கா. ஏதோ என் கண்ணுல பட்டனால தப்பிச்சா. யாராவது ஊர்க்காரங்க கண்ணுல பட்டிருந்தா என் மொத்த குடும்பம் சந்தி சிரிச்சிருக்கும். அவமானமா போயிருக்கும் மாமா. எப்படி மாமா உங்க வீட்டுல போய் இப்படி ஒரு பொண்ணு? மாமா காண்டி மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன், இல்ல நடக்கிறதே வேற. ஏய், முதல்ல கையெடு. ஏன் எடுக்கணும்? பெத்த அம்மாவே தான் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சும்மா இருக்காங்க. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இருட்டி வர? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கையெடு. ஏய், என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஹே, இப்பதானே புரியுது நீ தான் அவளை தூண்டி விட்டியா? ஓ, அவ ஓடி போறதுக்கு நீ தான் காரணமா? உன்னெல்லாம் வீரா, என்ன பழக்கம் இது? உன பொம்பளை மேல கைய வைக்கிற? ஒரு பிரச்சனைனா பேசணும், சும்மா உன கைய வைக்க கூடாது, புரியுதா? எடுறா கைய. எடுடாவா? என்கிட்ட வேலை செய்ற வேலைக்காரி என்னடா போட்டு கூப்பிடுறியா? என்னடா ஏன் மேல கை வைக்கிற? ஒண்ணு புதைச்சு வேண்டாம். வாடா. அப்பா சும்மா ஏண்டா என் தம்பி மேலேயே கை வைப்பியா? இது தம்பியா? டேய், கூலிக்கு தான வேலை செய்ய வந்தீங்க, என்னடா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் தம்பி மேல கை வை. அப்பா சும்மா இருங்க. உங்கள டேய் முத்து வாடா. இதோ வரேனே. எப்படி வெளியில போக கூடாது, கதா முட்டா. ஏய்